ஹாய்! யூனிட் 9ல தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நம்ம பார்க்கலாம். மிஷன் இயற்கை திட்டம் வந்து 2022ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழலை மேம்படுத்த 6029 பள்ளிகளில் இதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உதவி திட்டம் வந்து 2023 15 செப்டம்பர் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸ்டாலின் அவர்களால் காஞ்சிபுரம் கிட்ட வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000. இதை தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி கர்நாடகாவில் வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதோட திட்டத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரகலக்ஷ்மி. அப்புறம் நெக்ஸ்ட்டு பசுமை தமிழக திட்டம் செப்டம்பர் 24 2022 வந்து கொண்டு வரப்பட்டது. இது யார் துவங்கி வச்சாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். 23.69% உள்ள வனப்பரப்பை வந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸில் 33% உயர்த்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்காக 2.80 கோடி மரக்கன்றுகளை வந்து இவங்க நட்டிருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் இது வந்து 2024 தமிழக பட்ஜெட்டில் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இதோட அடிப்படை. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களை வந்து மீட்க அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் குடும்பங்களுக்கு வறுமையிலேருந்து மீட்கணுன்றது தான் அவங்களுடைய திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது வந்து செப்டம்பர் 15 2022 கொண்டு வரப்பட்டுச்சு. மதுரையில் ஸ்டாலின் 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கிறவங்களுக்கு காலையில் ஒரு சத்தான உணவு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் 1545 பள்ளிகளில் வந்து தொடக்க பள்ளிகளில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதையே வந்து தெலுங்கானாலையும் கன்னடாலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 25 2023 இதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீயே உனக்கு ராஜா திட்டம் வந்து டிசம்பர் 1 2023 கொண்டு வரப்பட்டுச்சு. இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் எங்கேனா சென்னையில். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் செயல்படுத்துகிறாங்க. தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரும் மரபுசார் கைவினைப் பொருட்களுக்கு வந்து ஒரு புத்துயிர்வு அளிக்க வந்து அதை கொண்டு வந்தாங்க. இமைகள் திட்டம் வந்து ஜூன் 2023 தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. எங்கேன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூரில் பாலியல் குற்றங்கள்லேருந்து பெண் குழந்தைகளை காக்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம். நீங்கள் நலமா திட்டம் இது வந்து மார்ச் வந்து 2024 கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா ஸ்டாலின் சென்னையில். அரசு திட்டங்கள் அதாவது அவங்க போடுற திட்டங்கள் வந்து உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத வந்து முதல்வர் வந்து தொலைபேசியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற திட்டம் தான் வந்து இது நீங்கள் நலமா திட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தொல்குடி திட்டம் இது வந்து 2024 பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பழங்குடி மக்களோட மேம்பாட்டுக்காகவும் அவங்கள வசதியானவர்களாக உருவாக்குவதற்காகவும் ஒரு 1000 கோடியில் வந்து துவங்கப்பட்டிருக்கு. விடியல் பயண திட்டம் இது வந்து மே 8 2021 கொண்டு வந்தாங்க. நடைமுறை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2021. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தான் இது. இதை வந்து விடியல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 2023 பேர் மாற்றிருக்கிறாங்க. 445 கோடி முறை வந்து பயணித்து 888 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்களாம் மாதம். நீலகிரிலையும் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கன்னா குன்னூரில். எப்போனா February 2024. இதை வந்து தெலுங்கானா மகாலட்சுமி திட்டம்னும் கர்நாடகாவில் சக்தி திட்டம்னும் கொண்டு வந்திருக்கிறாங்க. புன்னகை திட்டம் வந்து மார்ச் 9 2023 சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையில் துவங்கி வச்சுருக்காங்க. இது பள்ளி மாணவர்களோட பல் பாதுகாப்பு திட்டம். ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் மே 2022 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸ்டாலின் நீலகிரியில் இதை துவங்கி வச்சார். அதாவது இதில் 6 வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான். இதில் வந்து 3338 குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை செஞ்சு அவங்க இப்போ நலமாக இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் கள ஆய்வில் முதல்வர் February 1 2023 தான் அது கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா வேலூரில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு வந்து அது போய் சென்று அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே போய் நேரடியாக பார்க்குறது தான் அந்த திட்டம். அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்கள் ஊரில் இது வந்து நவம்பர் 23 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. மக்கள் குறை கேட்கும் திட்டம் மாவட்ட ஆட்சியர் அது வந்து குறைகளை கேட்டு தெரிஞ்சுப்பார். நெக்ஸ்ட்டு மக்களுடன் முதல்வர்
முதல்வர் திட்டம். இது வந்து மு.க. ஸ்டாலின் கோவையில் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அரசின் சேவைகள் வந்து விரைந்து கிடைக்குதா மக்களுக்கு அப்படிங்கிறதையும், அவங்க மனுக்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் தீர்வு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்க்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் 52 ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் அதில் 15 வந்து கொடுத்துருக்குறேன். இதோட பார்ட் 1 முடியுது. ஸோ பார்ட் 2 பார்ட் 3யோட நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.